இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். யுகங்கள் பாகம் 1. நாம் தான் புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவர்கள். எக்லீசியா, அதாவது அவரின் உடன்படிக்கையை அறிந்து நற்செய்தியை பறைசாற்ற அழைக்கப்பட்டவர்கள். நாம் நம்முடைய தேவன் யார் என்றும் பரலோகில் இருக்கும் தேவனோடு நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதும் நமக்கு ஒரு தேவையாகும். இது சிலருக்கு வினோதமாக இருக்கிறது. அதாவது அந்த உறவு இல்லை, அதாவது தங்களுடைய சொந்த பெற்றோர்களுடன் தங்களுக்கு உறவில்லாதது போல. ஆனால் நீங்கள் தேவனோடு ஒரு உறவை நாடுவீர்கள் என்றால் அதை அவர் உங்களுக்கு தருவார். இதைதான் அவர் செய்கிறார். அந்த உறவிற்கு தடையாக இருப்பது என்னவென்றால், உங்களுக்கு அது வேண்டாம் என்பது அல்லது தவறான போதனையாகும். அது தவறான போதனை என்றாலும், மேலும் உங்களுக்கு அவரோடான உறவு வேண்டுமானால் அவர் அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவார். அதன் பின்னர் நீங்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும். பிரசங்கி 3:17-22. சகல எண்ணங்களையும் சகல செயல்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது. எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? வசனம் 17. என் உள்ளத்தில் என்பது இதை அவன் சத்தமாக பேசவில்லை, அதை அவன் எண்ணினான். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்திருப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். இன்று நடக்கும் சகல துன்மார்க்கமான காரியங்களை பார்க்கும்போது நியாய தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஏசாயா 55:11 கர்த்தரின் வார்த்தை நிறைவேறும் என்று கூறுகிறது. நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி, என்ன புரிந்து கொண்டாலும் சரி, நீங்கள் தேவ வசனத்தின்படி நேர்மையான காரியங்களை உங்களுடைய இதயத்தில் சிந்திக்க வேண்டும். அது கிறிஸ்து இயேசுவில் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மாத்திரம் வரும். இதை போதகர் எளிமையாக அவர் கூறுகிறார். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். இது பழைய உடன்படிக்கையில் எழுதப்பட்டது. உங்களுக்கும் ஒரு மிருகத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியினாலேயும் தேவனோடான அந்த உறவு மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது மீட்பிற்கு முன்புள்ளது. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே. இவ்வாறுதான் பழைய உடன்படிக்கையில் இருந்தது. மறுபடியும் பிறக்காத மனிதர்களுக்கு இப்படிதான் இருக்கிறது. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது. எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. சரீரம் மண்ணிற்கு திரும்புகிறது, ஆவி அல்ல. மறுபடியும் பிறக்கப்பட்ட ஆவி இருக்கும் என்றால் அது இயேசுவோடு இருக்கிறது. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? மரபு போன்ற எல்லா காரியங்கள். நீங்கள் ஒரு பேருந்து நிலையத்தை கடக்கும் போது இன்னாரின் நினைவு சின்னம் என கூறுகிறது. நம்முடைய பெயர் மறந்து விடாமல் இருக்க இதெல்லாம் நாம் செய்கின்ற காரியங்களாகும். உங்களை நினைவில் வைத்திருக்கும் கடைசி நபர் நினைப்பதை நிறுத்திவிட்டால் அல்லது அந்த நபர் இறந்துவிட்டால் நீங்கள் இல்லாமற் போய்விடுவீர்கள்.
அதாவது நீங்கள் எப்போதுமே இல்லாதவாறு போன்றதாகும். மறுபடியும் பிறக்கப்பட்ட ஒரு விசுவாசியின் நிலை அது அல்ல. நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சில மாதங்களில் போதகர் நடத்தப் போவதோடு இது சம்பந்தமுடையதாகும். இதை கர்த்தர் போதகரிடம் கூறியது போல அவர் செய்வதாக கூறுகிறார். இதில் எல்லாவற்றிலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு பயத்தின் ஆவி கொடுக்கப்படவில்லை. நீங்கள் வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எழுதப்பட்டவற்றை பற்றிய பிரச்சனை என்னவென்றால், யார் வேண்டுமானாலும் அதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். போதகர் சரியான கோணத்தை பயன்படுத்துவார் என்றால், கருப்பை நீலம் என்றும் நீலத்தை வெள்ளை என்றும் பச்சையை மஞ்சள் என்றும் போதகரால் காண்பிக்க முடியுமா? ஏனெனில் வசனம் என்பது அவ்வாறானது. ஏனெனில் அது வெறும் எழுதப்பட்டது. மோபி டிக் என்ற புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிலும் இன்டர்ஸ்பேசிங் இடைவெளி என்பது இருக்கிறது. இன்டர்ஸ்பேசிங் என்பது ஒரு வரியில் உள்ள 7வது வார்த்தையை எடுத்துக்கொள்வது. அது வேறொரு அர்த்தத்தை தரும். இது எப்படி நடந்தது? இது மதசார்பற்ற ஒரு வேலையாகும். இது போல நிறைய காரியங்களை நிரூபிக்கலாம். ஆனால் உங்களின் இதயம் எங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதுதான் விசுவாசத்தை பயன்படுத்துவது. அதனால்தான் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் மற்ற காரியங்களால் ஆதரிக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கோட்பாட்டை ஏற்படுத்த ஒரு வசனம் மட்டும் போதாது. உதாரணமாக, தலைக்கு முக்காடு அணிவது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது தலைக்கவசம் அணிவதற்கு ஒரு காரணம் இருப்பது போல கலாச்சார காரணங்கள் இருக்கிறது. ஆனால் வேதாகமம் படி ஒரு காரணம் இருக்கிறது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனெனில் எல்லாரும் அவ்வாறு இல்லை. நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் கூட அவ்வாறில்லை. கர்த்தர் இதுவரை போதகரை எடுத்து சென்ற பாதையை போதகர் பார்க்கும்போது, போதகர் தான் கடந்த காலத்தின் காரியங்களை பிடித்து கொண்டிருந்திருப்பார் என்றால், சில காரியங்களில் போதகர் தவறு என்பது தெரியுமா? மேலும் போதகர் தன்னுடைய நம்பிக்கைகளை அடிப்படையாக மாற்ற வேண்டியதாக இருந்ததாம். ஏனெனில் வசனம் அப்படியாக கூறுவதினால். மேலும் உதாரணமாக 2 அல்லது 3 சாட்சிகள் வேண்டும் அல்லவா? அதனால்தான் போதகர் கற்றுத்தருவதாக கூறுகிறார். ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு காரியத்தை கூறலாம் அல்லது அதை காண்பிக்கலாம். உதாரணமாக, ஒரு நபர் உங்களுக்கு சகோதரன் என்பதை எப்படி காண்பிப்பது? சில படங்களில் வணக்கம் சகோதரரே என்பதாக கூறுவார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படியல்ல. போதகர் தன்னுடைய சகோதரரை வணக்கம் சகோதரரே என்று கூறுவது இல்லை என்று அவர் கூறுகிறார். ஆனால் படைப்பாற்றலை பயன்படுத்தி அந்த உறவை வேறு வழியில் காண்பிக்கலாம். அதுபோல போதகரும் வேதாகமம் என்ன கூறுகிறது என்பதை காண்பிக்க முயற்சித்திருக்கிறார். மேலும் நீங்கள் போதகர் கூறுவதை மாத்திரம்தான் கேட்பீர்கள் என்றாலும், உங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை என்றால், போதகரால் உங்களை எளிதில் ஏமாற்றிவிட முடியும் என்று அவர் கூறுகிறார். அதனால்தான் நீங்கள் இதை பெரோயா மக்களைப் போல வீட்டிற்கு சென்று இது சரியா என பரிசோதித்து பார்க்க வேண்டும். மேலும் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலும் போதகர் கூறியதிலும் வித்தியாசம் இருக்குமானால் போதகரிடம் கேட்க அவர் கூறுகிறார். இதை பற்றி இணையதளத்தில் தேடாதீர்கள் எனவும் அவர் கூறுகிறார். இந்த சபையில் தேவன் உங்களை வைத்திருப்பார் என்றால் இங்குதான் நீங்கள் கேள்விகள் கேட்க வேண்டும். அதனால்தான் போதகர் உங்களிடம் கேள்விகள் இருக்கிறதா என்று கேட்கிறார். உங்களின் சந்தேகங்கள் முட்டாள்தனமானவைகள் அல்ல. அது உங்களையோ அல்லது போதகரோடான உறவையோ அல்லது தேவனோடான உங்களின் உறவையோ பாதிக்கும் என எண்ணாதீர்கள். நீங்கள் சந்தேகங்களை தேக்கி வைப்பீர்கள் என்றால் பிசாசு அந்த சந்தேகங்களோடு விளையாடுவான். மேலும் நீங்கள் நல்ல இடத்தில் இருக்க மாட்டீர்கள். அதனால் உங்களின் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும். மேலும் வசனம் என்ன கூறுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அந்த வழியில் போதகர் ஃபிக் ட்ரீ, அதாவது அத்திமரம், எப்படி இஸ்ரவேல் அத்திமரத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பது பற்றி போதகர் கற்று தந்திருக்கிறார்கள். அதாவது 70-80 வருடங்கள் என்பது. இதை பற்றி போதகர் 15 வருடங்களாக பேசிக்கொண்டு இருப்பதாக கூறுகிறார். கடந்த மாதத்தில் யாக்கோபின் இக்கட்டு காலம் பற்றி போதகர் பேசினார்கள். 50-60 வருடங்களில் உள்ள பிரச்சனை. இந்த இரண்டிலும் இணைப்பு இருக்கிறது. இதை போதகர் 12 வருடங்களுக்கு மேலாக கூறுவதாக கூறுகிறார். கடைசி போப் மற்றும் வேட்டிக்கன் பற்றி போதகர் கூறினார். அதை கர்த்தர் போதகரிடம் கூறினார். அதனால் அதை போதகர் உங்களிடம் கூறினார். இதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 8 உள்ள வார்ம்வுட் ப்ராஃபஸி பற்றி போதகர் பேசினார். அப்போசிஸ் என்ற ஒரு மீட்டியர் அல்லது ஆஸ்ட்ராய்டு அது இந்த தேதியில் வரும் என கூறப்படுகிறது. அது 2029 என்பது மதசார்பற்ற மூலங்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இவ்வாறு கூறுகிறார்கள். அது 2029 தவறவிடும் என்றால், ஏனெனில் இது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே மிக அருகில் இருக்கிறது. அதனால் சில செயற்கைக்கோள்களை கூட அகற்ற முடியும், ஏனெனில் இது அந்த அளவிற்கு அருகில் இருக்கிறது. அது பூமியை தவறவிடும் என்றால் பூமியின் புவி ஈர்ப்பு விசையின் திசையை இதனால் மாற்றக்கூடும். அப்பொழுது அது மீண்டும் வரும்போது அது நிச்சயமாக பூமியின் மீது மோதும். இது 2035 என்பதாக 7 வருட காலங்கள் அல்லவா? இதைதான் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இது நிச்சயமாக நடக்கும் என கூறுகிறார்கள். இதை கூற இவர்களுக்கு எந்த காரணமும் இல்லை, ஆனால் அவர்கள் இதை கூறுகிறார்கள். நாசா இது எல்லாவற்றையும் மறுக்கிறது. இதுதான் வார்ம்வுட் ப்ராஃபஸி. இது 4வது காரியம். பின்பு தேவாலயம் மீண்டும் கட்டப்படுதல் பற்றி போதகர் பேசினார்கள். சுலைமான் என்ற ஒட்டோமன் டர்க் தேவாலயத்தை மீண்டும் கட்டினார். மேலும் அது எப்படி 2020 ஓடு பொருந்துகிறது என்பதையும் பற்றி போதகர் பேசினார்கள். இதற்கு பின்னால் மக்கள் விரட்டி செல்கிறார்கள். மேலும் அவர்கள் சரி என நம்புகிறார்கள். சிலர் தாங்கள் மாத்திரம்தான் சரி என நம்புகிறார்கள். அதனால் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2020 மற்றும் தேவாலயம் பற்றி கண்டுபிடித்த நபர் தான் தவறாக இருக்கலாம் என்று அவர் கூறினாராம். ஆனால் உண்மையை மறுக்க முடியாது. அதாவது இது 2020 வருகிறதை போப் கூறியதை மறுக்க முடியாது. உங்களால் இதை மறுக்க முடியாது. அதனால் போதகர் காரியங்களை காண்பிக்கிறார். மேலும் UFO என்று நாம் கூறும் காரியம் பற்றி போதகர் பேசினார். போதகர் பேச ஆரம்பித்த போது உலகளவில் அரசாங்கங்கள் UFO இருப்பதை மறுத்தது. ஆனால் இப்பொழுது அவ்வாறு இல்லை. கடந்த 7-8 வருடங்களாக இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்கிறார்கள். மேலும் இவை என்ன என்பது தெரியாது, ஆனால் அவை இருக்கிறது. வேதாகமம் இதை பற்றி பேசுகிறது. உதாரணமாக, இங்கு பக்கத்தில் உள்ள கிரவுண்டில் வேற்று கிரக வாசிகள் வரும் என்றால் என்ன ஆகும் என்பதை போதகர் உதாரணமாக கூறுகிறார்கள். இவை எல்லாவற்றின் ஒருங்கிணைப்பும் இருக்கப் போகிறது. இரும்பு மற்றும் களிமண் இருப்பதினால் வெவ்வேறு காரியங்களை மக்கள் பாதங்கள் என்று கூறுகிறார்கள். அவை இஸ்லாம் மற்றும் கத்தோலிக சபையாக இருக்கலாமா? அவை AI மற்றும் மனிதர்களாக இருக்கலாமா? இது போதகருக்கு தெரியாது. இவை எல்லாவற்றின் ஒருங்கிணைப்பாகுமா? அது போதகருக்கு தெரியாது. எனவும் அவர் எல்லாவற்றையும் கூறுகிறார். பண்டைய ஆரியர்கள் பற்றி போதகர் கூறினார். அதாவது அவர்கள் எப்படி நமக்கு தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் தந்தார்கள். நாம் இன்றும் அதை பற்றி கொண்டிருக்கிறோம். ஆரிய வைத்தியசாலா என்பதெல்லாம் அது நல்லதல்ல என போதகர் கூறவில்லை. ஆனால் அது இயேசு கிறிஸ்து என்று எண்ணி வஞ்சிக்கப்படாதீர்கள். அவை சில நல்ல காரியங்களை செய்யலாம், ஆனால் அவை இயேசு கிறிஸ்து அல்ல. ஆனால் இதுவும் நிறைவேறும். மேலும் காலிஃபெட் என்பது தலைக்காயம் என்பது பற்றி போதகர் பேசினார்கள். முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு காலிஃபெட் புறக்கணிக்கப்பட்டது. டர்க்கி அதை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறது. 2 வாரத்திற்கு முன்பு தேவனுக்கு எதிராக தேசங்கள் ஒன்றுபட்டதை பற்றி போதகர் பேசினார். பின்பு மலைகளில் இருந்து கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பற்றி போதகர் பேசினார். கடந்த வாரம் போதகர் அதை பற்றி பேசினார். இன்று நாம் அதில் தொடரப் போகிறோம். நேபுகாத் நேச்சரின் கனவின் இன்னொரு கண்ணோட்டமாகும். மேலும் போதகர் மற்ற நபர்கள் என்ன கூறினார்கள் என இணையதளத்தில் தேடும்போது எதையும் அவர் கண்டு கொள்ளவில்லையாம். போதகர் இதை கோட்பாடாக கூறவில்லை, ஆனால் இதை பற்றி யோசிக்க கூறுகிறார். அதைதான் போதகர் இன்று கற்பிக்கப் போவதாக கூறுகிறார். ஆனால் இது பெரிய காரியமாக இருக்க போவதில்லை. ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றின் எல்லா வழியிலும் போதகர் உங்களை எடுத்து சென்றார். ஏனெனில் இவையெல்லாம் இன்றைய காலத்தின் நம்முடைய புரிந்து கொள்ளுதலை கூர்மையாக செய்வதற்காக. போதகர் இதை வசனத்திலிருந்து காண்பிக்கப் போவதாக கூறுகிறார். வேதாகம அறிஞர்கள் உலகத்தின் முடிவை 1000 வருடங்களாக தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கின்றார்கள்.
ஐக்கிய நாடுகள் பற்றி போதகர் பேசும்போது கூறியது போல இது நிறைவேற வேண்டும். இதை வசனங்கள் மூலம் போதகர் கூறியிருக்கிறார். போதகர் கூறியது போல இவற்றின் ஒருங்கிணைப்பு ஒன்று நடக்கும் என்பதை காண்பிக்க விரும்புவதாக கூறுகிறார். ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரிந்தபோது ஒன்று நீங்கள் அதற்கு எதிராக ஒரு இறையியலை ஏற்படுத்துவீர்கள். ஏனெனில் பயம் வேண்டாம் என்பதினால், இல்லையென்றால் பயம் கொண்டவராவீர்கள். அதை பற்றி பேச மாட்டீர்கள். ஆனால் வேதாகமம் அப்படி கூறவில்லை. வேதாகமம் இது ஒரு தீர்க்க தரிசனம் என்று கூறுகிறது. அதனால் இது நிறைவேறும் என்பது உங்களுக்கு தெரியும். அது நிறைவேறும் போது நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனின் ஒரு ஆயுதம் தந்திரம் பொல்லாங்கனின் அக்கினி அம்பு. அதை எப்படி தணிப்பது? விசுவாச கேடகம். ஆமோஸ் 3:7-8. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? இது பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தேவனோடு ஒரு உறவு இருக்குமானால் நீங்கள் தேவனிடம் என்ன நடக்கிறது என்று கேட்பீர்கள் என்றால் அது உங்களை சார்ந்தது இல்லை என்றாலும் அவர் என்ன நடக்கிறது என்பதை கூறுவார். உதாரணமாக, ரஷ்யா யுக்ரைனை தாக்குதல் செய்தது ஏன், என்ன நடக்கிறது என்று தேவனிடம் போதகர் கேட்க கர்த்தர் போதகரிடம் அதை கூறினாராம். அதை போதகர் கூறப்போவதில்லை. ஆனால் இதை இப்பொழுது போதகர் கூறுவதன் காரணம் என்னவென்றால், வட கொரியாவிலிருந்து 3000 ட்ரூப்புகள் ரஷ்யாவுடன் சேர்ந்திருக்கிறது. மேலும் அவர்கள் யுக்ரைனிற்கு எதிராக போருக்கு சென்றது. இந்த தொடர்பை போதகர் எதிர்பார்க்கவில்லையாம். அவர்களை வைத்து என்ன செய்வது? அவர்கள் நம்முடைய மொழியை கூட பேசுவதில்லை என்று ரஷ்யர்கள் கூறுகிறார்கள். மற்ற வார்த்தைகளில் அவர்களுக்கு எல்லாரும் வெள்ளைக்காரர்களும் ஒரே போலதான் இருக்கிறார்கள். எங்களை சுடமாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? அதனால் மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு வருகிறார்கள். யுக்ரைன் செய்ய வேண்டியது என்ன? மொழிபெயர்ப்பாளர்களை கொலை செய்ய வேண்டியதுதான். இந்த நோக்கத்தில் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் தேவனின் நோக்கத்தில் இருப்பீர்கள் என்றால். சிங்கம் கெர்ச்சித்தது என்று கூறுகிறது. இயேசு யூத ராஜ சிங்கம். பிசாசும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான். பயப்படாதீர்கள், கர்த்தராகிய தேவன் கூறினார். அது உங்களின் பயத்தை போக்குகிறது. எப்படி? தீர்க்க தரிசனம். ஏனெனில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை கூறுவார். மேலும் நாம் சாத்தானின் ஆயுதங்கள் பற்றி தெரியாமல் அல்ல. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது என்றால் போதகரிடம் பேசுங்கள் என்று அவர் கூறுகிறார். என்ன நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். 2017 போதகருக்கு அப்பொழுது வரப்போகிற பேரழிவு தெரியாது என்று கூறுகிறார். ஆனால் கர்த்தர் வரப்போகிற பேரழிவு பற்றி தீர்க்க தரிசனம் கூறினார். இது போதகரிடம் வீடியோவாக இருக்கிறது. இன்னும் வரப்போகிற காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் அதை குறித்து பேசுவார். சபையில் உள்ள ஒருவர் ஒரு டேம் உடைவதை பற்றி பயப்பட்டார்களாம். அதற்கு போதகர், டவுனில் இருந்து எல்லா போதகர்களும் வெளியே செல்வார்கள் என்றால் அப்பொழுது ஏதோ நடக்கப் போகிறது என்று அர்த்தம் என அவர் கூறுகிறார். அந்த டேம் நிற்கும். கர்த்தர் எதுவும் செய்ய போகிறதில்லை, கவலைப்படாதீர்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஏதாவது செய்யுங்கள். அதற்கு பதிலாக போதகரை அழைக்கின்றீர்கள். அடுத்தது அன்பு. நீங்கள் தேவனை நேசித்தால் மாத்திரம்தான் மற்றவர்களை நேசிக்க முடியும். நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை என்றால் அதில் என்ன பயன்? நீங்கள் உங்களை பற்றி மட்டும்தான் எண்ணுவீர்கள். உங்களுக்கு தெளிந்த புத்தி உங்களுக்கு இருக்காது. இது எல்லாம் தொடர்புடையது ஆகும் என்பதை புரிந்து கொள்கின்றீர்களா? இந்த கனியை தரும் ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய அந்த ஆவி உங்களிடத்தில் இருக்கும் பட்சத்தில் மாத்திரம்தான் இது எல்லாம் உண்மை. அது உங்களில் பரிசுத்த ஆவின் கனியை தருகிறது. 2 பேதுரு 1:19-21. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது
ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பிரசங்கியின் புஸ்தகத்தில் நியாய தீர்ப்பு இருந்த இடத்தில் துன்மார்க்கம் இருந்தது என்று வாசித்தோம். அதுதான் இருளான இடம். ஒளி இருக்க வேண்டிய இடத்தில் இருள் இருக்கிறது. அங்கிருங்கள், நம்மிடம் உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் தனிப்பட்ட புரிந்து கொள்ளுதலுக்கு அல்ல, இது ஒரு கோட்பாடல்ல என்று போதகர் சொன்னதன் காரணம் இதுதான். போதகர் கூறுவதை கற்றுத்தருவதை தியானிங்கள் என்று அவர் கூறுகிறார். இது நேபுகாத் நேச்சாரின் கனவின் அடிப்படையில். இது எல்லாம் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் என்பதை காண்பிக்க நாம் மனித குலத்தின் யுகங்கள் பற்றி பேசப் போகிறோம். இது வேதாகமம் படி உள்ள யுகங்கள் அல்லது இறையியல் படியான யுகங்கள் பற்றி போதகர் பேசவில்லை. மத சார்பற்ற ஒன்றை போதகர் பேசுகிறார்கள், ஆனால் அது அர்த்தம் தருகிறது. ஆனால் உதாரணமாக ஆதாமும் ஏவாளும் கனிகளும் விதைகளையும் சாப்பிட்டார்கள். ஆனால் இது வீழ்ச்சிக்கு பின்னால் எல்லாம் மாறியது. அதனால் அந்த உணவு முறைக்கு செல்ல முடியாது, ஏனெனில் அது உங்களை தாங்காது. ஒருவேளை உங்களை தாங்கலாம், ஆனால் இன்று மாம்பழத்தை தரும் மரம் ஏதேன் தோட்டத்தில் இல்லை. அது வித்தியாசமான மரமாக இருந்தது, சுவை வித்தியாசமாக இருந்தது. போதகர் கூறப்போவது ஒரு கோட்பாடல்ல, ஆனால் இது உங்களின் சிந்தனைக்கு என அவர் கூறுகிறார். நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் இருந்தது. தானியேல் 2:31-36. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ஒரு பெரிய சிலையை கொண்ட ஒரு சொப்பனம் நேபுகாத் நேச்சாருக்கு இருந்தது. தலை பொன், மார்பு வெள்ளி, வயிறு மற்றும் தொடை வெண்கலம், கால்கள் இரும்பு, அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. பின்பு கைகளால் பெயர்க்கப்படாத கல் பாதத்தை மோதியது. இது கிறிஸ்து எப்பொழுது வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் தலையை மோதப் போகிறாரா? இல்லை. அவர் மார்பை மோதப் போகிறாரா? இல்லை. அவர் பாதத்தை மோதப் போகிறார். காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு மற்றும் இரும்போடு கலந்த களிமண். இது மனித குலத்தின் யுகத்தை துல்லியமாக இது விவரிக்கிறது. முதலில் நமக்கு விவசாய யுகம் இருந்தது. மனிதன் விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டான். வீழ்ச்சிக்கு பின் ஆதாம் கஷ்டப்பட்டு உழைத்தான். நோவா குடித்தான். தான் சொந்தமாக மதுவை காய்ச்சினான். முதலாவது நிலை விவசாயத்தை சார்ந்தது. அது தலையாக இருக்கலாம். இப்படிதான் என்று போதகர் கூறவில்லை, ஆனால் இதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இதன் பிறகு கல்வி யுகம். அது அறிவியலாக பின் மாறியது. அதாவது இது ஏன் நடந்தது என்று கேட்க ஆரம்பித்தார்கள். இது கல்வி யுகம். இதை மதசார்பற்ற உலகில் பார்க்க முடியாது. காரியங்கள் ஏன் அப்படி இருக்கிறது என்பதை படிக்க ஆரம்பித்தார்கள். இது ரெனசன்ஸ் காலத்தில் அது அறிவியல் விஞ்ஞானமானது. இதை ஓரியன்டேஷன் செய்திகளில் விஞ்ஞானம் தேவன் இல்லை என்பதை நிரூபிக்க ஆகும் என்பதை பற்றி போதகர் பேசியிருக்கிறார்கள். ஆனால் தேவன் இல்லை என்று நிரூபிக்க அல்ல, ஆனால் மனிதனின் ஆர்வம். இது ஏன் நடக்கிறது? மனிதன் புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட தொழில்நுட்பம் இருந்தது அந்த காலத்தில். ஆனால் தேவனின் குமாரர்கள் அந்த அறிவையும் தொழில்நுட்பத்தையும் புரிந்து கொள்ள கொடுத்தனர். அது வேதியியல், உயிரியல், சமூகவியல், DNA என்பது உதாரணங்கள். இந்த கல்வி விஞ்ஞான யுகத்தை உலகம் பேச மறுக்கிறது, ஏனெனில் அது நெஃபிலிம் பற்றி பேசுகிறது. அதனால்தான் தேவன் உலகத்தை வெள்ளத்தால் நியாயம் தீர்க்க வேண்டியதாக இருந்தது. விவசாய யுகம் பின்பு கல்வி யுகம் இருந்தது. 400-500 வருடங்களுக்கு முன்பு தொழில்துறை யுகம், இண்டஸ்ட்ரியல் ஏஜ். ஆனால் அதன் செயல்முறையானது வேதியியல் முறையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. உதாரணமாக நீராவி வெப்பத்தை இயக்கமாக மாற்ற நாம் கற்றுக்கொண்டோம். அதுதான் நீராவி இயந்திரம், ஸ்டீம் இன்ஜின் என அழைக்கிறோம். அதன் பிறகு பிற வழிகளில் வெப்பத்தை உருவாக்கலாம் என்பதை நாம் கண்டு கொண்டோம். அப்படிதான் நமக்கு மின்சாரம் மற்றும் டியூப்லைட் எல்லாம்.
அணு இயற்பியலை செயல்படுத்தினால் தண்ணீரில் வெப்பம் உண்டாக்கப்படலாம். நீராவிக்கு பதிலாக இதுதான் தொழில்துறை யுகம். இது விவசாயம் தொடர்கிறது போல இதுவும் தொடர்கிறது. கடைசி யுகத்தில் கிறிஸ்து வருவதற்கு முன்பு நாம் விவசாய அறிவை இழந்து விடுவோம் என்னும் ஆபத்து இருக்கிறது. உங்களில் எத்தனை பேருக்கு விதைப்பதும் அறுப்பதும் தெரியும்? போதகர் உங்களிடம் ஒரு விவசாய நிலத்தை கொடுத்து போதகர் அதை பார்த்து கொள்ளும்படி சொல்வார் என்றால் உங்களில் எத்தனை பேருக்கு அதில் என்ன செய்வது என்பது தெரியும்? நிலத்தில் இங்கும் அங்குமாக விதைகளை வீசுவதல்ல, தலைமுறை தலைமுறையாக நமக்கு நாம் எப்படி உணவு செய்வது என்னும் அறிவை கல்வி நம்மிடமிருந்து எடுக்கிறது. நாம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் மெக்டொனால்டுகளில் அதிகமாக சார்ந்திருக்கிறோம். அவர்கள் கடை அடைத்தார்கள் என்றால் என்ன நடக்கும்? நாம் பட்டினியாக இருப்போம். உதாரணமாக, இந்த இடத்தில் செடி வளர்க்க எங்கு இடம் இருக்கிறது? மழை தண்ணீர் கூட நிலத்திற்கு செல்லாது. தொழில்துறை யுகம் இருந்தது, அது இன்ஃபர்மேஷன் ஏஜ், தகவல் யுகமாக பின் மாறியது. இன்ஃபர்மேஷன் ஏஜ் என்பது பிரான்ஸ், வெண்கலம் என்று போதகர் கூறவில்லை. அப்படி கூற வேண்டுமானால் அது செம்பு ஆகும். தகவல் யுகம் தொடங்கியதில் இருந்து மக்கள் நாம் இன்னும் தகவல் யுகத்தில் இருக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் நாம் தகவல் யுகத்தில் அல்ல, நாம் ஹைபிரிட் ஸ்டேஜ் என்று கூறக்கூடிய கலப்பு யுகத்தில் செல்கிறோம். ஒன்று பாதியாக இருக்கிறது, ஆனால் மற்றொன்று நிறைய இருக்கிறது. இது இரும்பு மற்றும் களிமண்ணாக இருக்க கூடுமா? அவற்றை கலக்க முடியாது. டிரான்ஸ்ஹியூமனிசம் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். அது மனிதனுக்கும் இயந்திரத்திற்குமான கலப்பு இல்லையா? போதகரின் மார்பில் ஒரு இயந்திரம் இருக்கிறது என அவர் கூறுகிறார். இது 2000 வருடத்திற்கு முன்பு சாத்தியமற்ற ஒன்றாகும். அது பேஸ் மேக்கர் அல்ல, ஆனால் அது போதகருக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரம். அதற்கு பேட்டரி இருக்கிறது. நாம் வந்திருக்கிற யுகமானது உயிரியல் என்பது தகவல் மற்றும் தொழில்துறையில் கலப்போடு கலக்கக்கூடிய ஒன்று. அது மனிதனை மேம்படுத்த. மற்ற புறத்தில் ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி என்று கூறப்படும் ஒன்று இருக்கிறது. தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அதற்கு இடையே அல்ல. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பாலின ஆப்ஷன் பார்த்தால் 72 ஆப்ஷன்கள் இருக்கிறது. ஒரு நபர் அவர் தன்னை ஒரு யூனிகான் என்று எண்ணுவதால் மற்றவை என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருப்பதாக போதகர் கூறுகிறார். போதகர் ஊழியத்தை வைத்திருப்பதினால் அவர் ஃபேஸ்புக்கில் மற்றவை என்பதை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் மற்றவை என்று வைத்திருக்கும் பிற மக்கள் வினோதமானவர்கள் என அவர் கூறுகிறார். வினோத உயிரியல் கலப்புகள் இருக்கிறது. அந்த யுகத்திற்குள்ளாகத்தான் நாம் செல்கிறோம். இந்த யுகத்தில் என்ன நடக்கும்? கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து மோதும். இவைதான் யுகங்கள். விவசாய யுகம் கல்வி, அது விஞ்ஞானமாக மாறியது. தொழில்துறை யுகம் தகவல் யுகம் மற்றும் கலப்பு ஹைபிரிட் யுகம். இது நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்தோடு அல்லது சிலையோடு ஒத்து போகிறது. இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். இது அதை புரிந்து கொள்ள ஒரு வழி. 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அலைவ் அண்ட் ரிமைன் என்று ஆங்கில வேதாகமத்தில் கூறுகிறது. அதாவது உயிரோடு மற்றும் மீதமுள்ளவர்கள். அதற்கு வலுவானவர்கள் மற்றும் மீதமுள்ளவர்கள் என்ற ஆழமான அர்த்தமும் இருக்கிறது. உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்கள். இது ஆங்கிலத்தில் இப்படியாக, ஆனால் மூலதனமானது ஆங்கிலத்தில் அல்ல. மத்தேயு 25:24-30. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமானன் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அவன் இவ்வாறு நியாயம் தீர்க்கிறான். அவனுக்கு 10 தாளந்து இருக்கிறது, இவனுக்கு 5 தாளந்து இருக்கிறது, எனக்கு 1 தாளந்து தான் இருக்கிறது. அதனால் அந்த தாளந்தை நான் புதைத்து விடுகிறேன். எப்படியாகிலும் இந்த தலைமுறையானது துன்மார்க்கமானது. என்னிடம் 1 தாளந்து தான் இருக்கிறது, அதனால் என்ன பயன்? பின்பு எஜமான் வந்த போது அவர் கேட்க,
நீர் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பீர் என்பது தெரியும், ஆனால் நான் புதைத்து வைத்தேன் இதோ என்றான். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. அப்படி என்றால் தேவன் தான் கொடுத்ததிலிருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறார். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமான் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானது என்பது ஆங்கில வேதாகமத்தில் ப்ராஃபிட், லாபம் என்று இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக லாபமாக இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் அவரிடம் கேளுங்கள். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களுக்கு ஒரு தாளந்து தான் இருக்கிறது என்பதினால் அதை புதைத்துவிட்டு அதை பற்றி எதுவும் செய்யாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. அதை பற்றி ஏதாவது செய்யுங்கள். உங்கள் கையில் இருப்பது என்ன? வலுவானவர்கள், மீதமுள்ளவர்கள். அப்படி என்றால் ஏதாவது செய்யுங்கள். பாஸ்டர், மெய்ப்பனாக இருக்க ஒருவேளை நீங்கள் அழைக்கப்படவில்லை, அது அல்லது 5 அலுவல்களில் அழைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள் அல்லது அதற்காக தண்டனை பெறுங்கள். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கர்த்தரிடம் கேளுங்கள். பிரச்சனை என்னவென்றால், உங்களுக்கு கர்த்தரை தெரியவில்லை என்றாலும் மாயமான பொய்யான உறவு இருக்குமானால் உங்களின் நோக்கத்தையும் அழைப்பையும் எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? எதை குறித்தும் எப்படி உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும்? அதனால்தான் மதம் அல்லது பொழுதுபோக்கு அல்லது நல்லதாக உணரப்படுதல் இவற்றிற்காக சபையில் பங்கு கொள்வதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. இயேசுவின் நடுப்பெயர் மிஸ்டர் ஃபீல்குட் அல்ல. உங்களுக்கு உங்களின் தேவன் தெரிந்திருக்க வேண்டும். தானியேல் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். உங்களுக்கு உங்களின் தேவனை தெரியவில்லை என்றால் அந்தி கிறிஸ்துவால் வஞ்சிக்கப்படுவீர்கள் மற்றும் இச்சகம் பேசப்படுவீர்கள். நீங்கள் வோக் என்று கூறப்படுவதில் அல்லது சமுதாயத்தின் அந்த நிலையில் இருக்கும் இதிலோ சேருவீர்கள். இது புதிதல்ல, இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களின் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் தாமதமாகி விடவில்லை. நீங்கள் கெட்ட பையன் கெட்ட பெண் என்பதால் மறுக்கப்பட்டது என்பதல்ல. நாம் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். இது உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடும். நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும். தேவன் அந்த செய்தியை உங்களுக்கு தருவார். அது நிலைகளில் இருக்கலாம். போதகரின் மகனாகிய சாமுவேல் பிறந்திருந்த போது அவன் ஒரு நர்சரியில் வைக்கப்பட்டிருந்தான். அதில் சாமுவேல் சன் ஆஃப் ஜான் என்ற அட்டை இல்லை என்றால் போதகருக்கு அவன் தன்னுடைய மகன் என்பது தெரிந்திருக்காது. ஏனெனில் குழந்தைகள் எல்லாம் ஒரே போல இருக்கும் அல்லவா? ஆனால் அவன் கல்லூரியில் இருக்கும்போது போதகருக்கு சாமுவேலின் குரல் அவனின் நண்பர்களின் குரலில் இருந்து தனியாக தெரியுமாம். அது மட்டுமல்ல, போதகருக்கு தன்னுடைய மகனின் குணம் தெரியுமாம். போதகர் தன்னை உதாரணமாக கூறுகிறார். யாராவது போதகர் லுங்கி அணிந்து கொண்டு காஜா பீடி குடித்து கொண்டு இருக்கிறார் என்று கூறுவார்கள் என்றால், அவர்கள் பார்த்ததாக கூறுவார்கள் என்றால், அது உங்களின் போதகர் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் போதகர் காஜா பீடி புகைப்பதோ லுங்கி அணிவதோ கிடையாது என அவர் கூறுகிறார். அதனால் உங்களின் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். தங்களின் தேவனை அறிந்தவர்கள் பயங்கரமான காரியங்களை விசுவாசம் மூலமாக செய்வார்கள். தாங்கள் தனியாக இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். மேலும் அவர்கள் மரணத்தை குறித்து அவர்கள் பயப்படுவதில்லை. நீங்கள் என்னை கொன்றால் நான் இயேசுவோடு இருப்பேன். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கப் போகிறார்கள். இது போதகர் கண்ட தரிசனத்தின் பகுதியாகும். இந்த சபையில் உலக தரத்தின்படி பலவீனமாக வெட்கப்பட்டு இருப்பவர்கள் அவர்கள் பயப்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்தினார். இது போதகர் கண்ட தரிசனம். அது அவருக்கு நம்பிக்கை அளித்ததாக கூறுகிறார். அதனால் நீங்கள் யார் என்பது முக்கியமல்ல, ஏனெனில் நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லை. ஆனால் கர்த்தரின் தேவனின் ஆவியானவர் உங்கள் மேல் வரப்போகிறார். மேலும் உங்களுக்கு தெரியாத துணிவு, தைரியம் இருக்கும். உதாரணமாக 30 யூனியன் மக்கள் போதகரின் ஆபீஸிற்கு வந்து அவருக்கு மலையாளம் தெரியாது என்பதை தெரிந்தும் பச்சை மலையாளத்தில் பேசி கொண்டு வந்தார்களாம். அப்பொழுது போதகருக்குள் தைரியம், துணிவு எழும்பியதாம். மேலும் அவர் எழும்பி பச்சை மலையாளத்தில் பேசினாராம். மேலும் ஏற்கனவே நடந்த ஒன்றின் வெளிப்பாடும் இருந்ததாம். போதகர், நீர்தான் அந்த பணத்தை திருடினாய், நீதான் அந்த பணத்தை இங்குதான் வைத்திருக்கிறாய் என்று கூற வந்தவர்கள் எல்லாரும் சென்றார்களாம். அதாவது தங்களுக்குள்ளே சண்டையிட்டபடி சென்றார்களாம்.
ஒரு நாய் தன்னுடைய வாலை சுருட்டி கொண்டு செல்வது போல. அதுதான் தைரியம், துணிவு. அதனால் போதகர் தான் யார் என்பதில் சார்ந்திருப்பதில்லை, ஆனால் கர்த்தர் மேல் சார்ந்திருப்பதாக கூறுகிறார். பயங்கரமான காரியங்கள் மக்கள் செய்வதை பார்த்தாராம், ஏனெனில் அவர்கள் கர்த்தரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். சில காரியங்களை போதகர் தெளிவுபடுத்த விரும்புவதாக கூறுகிறார். 7 வருடங்கள் என்பது அதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம். 3-4 வருடத்திற்கு இடையே மையம் இருக்கிறது. இந்த 7 வருடம் மாறுவதில்லை. இந்த மையத்திற்கு பிறகுதான் வேதாகமப்படி மகா உபத்திரவம் என்பது ஆகும். ஆனால் நிறைய மக்கள் 7 வருடமும் உபத்திரவ காலம் என்று கூறுகிறார்கள். அது வேதாகமப்படி அல்ல, ஏனெனில் உபத்திரவம் என்பது என்ன அர்த்தம் கொண்டதாகவும் இருக்கலாம். ஆனால் இயேசு கூறியதை பார்க்கும்போது, அப்போஸ்தலராகிய பவுல் கூறியதை பார்க்கும்போது, யோவான் கூறியதை பார்க்கும்போது, அந்தி கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட பிறகுதான் மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது. 3.5 வருட காலம். எத்தனை வருட காலம் மீதம் இருக்கிறது? 3.5 வருட காலம். இது தெரிந்து எடுக்கப்பட்டவர்களின் நிமித்தம் அது இயேசு கிறிஸ்துவின் வருகையாலும் தேவகோபாக்கினையாலும் குறைக்கப்படுகிறது. மகா உபத்திரவத்தின் காலமானது எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இது நடக்கும்போது, அதை பார்க்கும்போது இது அது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உபத்திரவ காலத்தை 7 வருடத்திற்கும் என பார்த்தால் நாம் தவறான முடிவிற்கு வருவோம். இதை போதகர் தெளிவுபடுத்த விரும்பியதாக கூறுகிறார்கள். இதை போதகர் அவர்கள் ஓரியன்டேஷன் நிகழ்ச்சியிலும் கூறியிருப்பதாக கூறுகிறார்கள். மறுபடியும் இதை போதகர் தெளிவுபடுத்த விரும்பியதாக கூறுகிறார்கள். மகா உபத்திரவத்தின் காலமானது எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டது. அந்த காலம் வேதாகமப்படி யாக்கோபின் இக்கட்டு காலம் என கூறலாம். யாக்கோபின் இக்கட்டு காலம் என்பதும் அந்த காலம்தான். யாக்கோபு வஞ்சிக்கப்பட்ட பின் தான் இக்கட்டு காலம் ஆரம்பிக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பிரச்சனை தொடங்கிவிட்டது, ஏனெனில் அது ஒரு பொய்யின் அடிப்படையில். இது ஆபிரகாமிய அக்காள் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் போதகர் இது அல்லது அது என்று கூறப் போவதில்லை என கூறுகிறார். இது எப்பொழுது நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் நான் கிறிஸ்து என்று கூறும் கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் என்று இயேசு கூறியது நமக்கு தெரியும். சந்திரனும் சூரியனும் இருளடையும் என்று மிக தெளிவாக கூறுகிறது. கர்த்தரின் வருகையை உங்களால் தவறவிட முடியாது. அது ஒருவேளை மின்னலை போல, ஏனெனில் எல்லாம் இருளாக இருக்க ஒரே ஒரு ஒளி மாத்திரம் இருக்கும். வேதாகமும் தெளிவாக கூறுகிறது. ஆனால் மனிதர்கள் தங்களின் சக்தியால் முடிந்தவரை எல்லாவற்றையும் கடினமாக மாற்றிவிட்டார்கள். அதனால் அதை ஆவிக்குரியதாக மாற்றிவிட்டார்கள். எங்களுடைய டினாமினேஷனின் போதனையாகும் என மரியாதையாக கூறுகிறார்கள். அதனால்தான் ஒரு சபையை சார்ந்து இருக்க வேண்டும். உதாரணமாக இந்த சபைக்கு தெரிந்தது நாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருந்தால் அது தெரிந்திருக்காது. ஏனெனில் நமக்கு சார்ந்தது நமக்கு தெரியப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏனெனில் தேவன் உயிரோடு இருக்கிறார், வேதாகமும் இருக்கிறது. போதகர் கூற வருவது என்னவென்றால், கர்த்தர் உங்களை ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திற்கு அழைக்கவில்லை என்றால் அதற்குள் செல்லாதீர்கள். போதகர் இதை அனுபவத்திலிருந்து கூறுவதாக கூறுகிறார். முதலாவது, உங்களுக்கு ஜெப தாங்குதல் வேண்டும். ஆனால் யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் செய்வதில்லை. பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 7 வருடம் என்பது மாறாது. ஆனால் மகா உபத்திரவ காலம் என்பது யாருக்கும் தெரியாது. அவை குறைக்கப்பட்டால் ஒழிய அது மாத்திரம்தான் தெரியும். 3.5 வருடத்திலிருந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி போதகர் விவரமாக கற்றுக் கொடுத்திருப்பதாக கூறுகிறார். நாம் தேவனின் கோபாக்கினையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய அதிகாரங்களோடு நாம் யுத்தம் செய்கிறோம். இது எபேசியர் 6 இருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.